பெஸ்ட்டு. என்ன பண்ணுறது, நைட்டில் கிளியராக தெரியுமான்னு தெரியல எனக்கு. அந்த ஒரு வருத்தம் வேறு. காலையில் இதை பார்க்க முடியாத. நைட்டு தான் பார்க்க முடியும். பண்டாராயா இது நல்லதாக இருக்கும். இது வந்து வீக்கெண்ட்ஸில் இங்கே வந்தால், இங்கே வீக்கெண்ட்ஸில் வந்தால் அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் நிறைய லைட்டாக இருக்குது. இது நம்ம ஏறி போனோம் ஏற்கனவே ஒரு வாட்டி. ஆக்சுவலி இது ஒன்றும் இல்லைன்னு, இது வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயரு. ஃப்ளாக் இருக்கும், கலராக பிடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அதை ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்கேன்னு போட்டிருக்கு. இங்கே இருக்க பெரிய ஸ்ட்ரீட். சரி போய் பார்ப்போம். மெயினான நம்ம போகிறக்கெல்லாம் திரும்பி லைட் போட்டுருவானே. போட்டான்ல, தாண்ட முடியாது. 3 செகண்ட் தானே. இங்கேயே நிற்போம். சூப்பர். அழகாக நின்றுருக்கீங்க. இந்த இது நடு ரோட்லேருந்து பார்க்குறது அது ஒரு அழகு தான். என்னமோ சொல்ல வந்தேனே. இது வந்து என்ன ஏரியானா, நம்ம பிரபுதேவும் லைலாவும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, கண்ணால் மியா மியான்னு. அது இங்கேருந்து தாங்க ஆடுவாங்க. இது நல்லாயிருக்கும். வீக்கெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. சும்மா ஒரு கேதரிங் மாதிரி. இந்த மின்னுக்கெல்லாம் இந்த ரோடெல்லாம் அடைச்சிருவாங்க. ஸோ ஃபுல்லாக சைக்கிளிங்கு, பைக்கிளிங்கு எல்லாம் கிளிங்கும் இருக்குங்க. அருமையாக இருக்குல்ல. அங்கே என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. பின்னாடி மலேசியா ஃப்ளாகு. சூப்பருங்க. ஓகே, நம்மளோட சிக்னேச்சர் போஸ் ஃப்ளாகோட. ஓகே ரைட், சூப்பர். இங்கிட்ட ஒரு ஃப்ளாகு. இது தான் வந்து எத்தனையோ அடிங்க. இது நான் அன்றைக்கி பார்த்தேன், மறந்துட்டேங்க உங்கள்கிட்ட சொல்ல. இதா பங்குனான் சுல்தான் அப்துல் சமான். இப்போ ரெனோவேஷன் போயிட்டுருக்கு. நான் வந்த நேரம் இது ரெனோவேஷன் போட்டிருக்காங்க. இல்லைன்னா இது ஒரு மாதிரி கலராக ஒரு மாதிரி வைப்பாக இருக்குங்க. இது உண்மையாக அருமையாக இருக்கும். இதுவும் நல்லா இருக்கு. நைட்டில் வ்ளாக் பண்ண தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஏன்னா சூடாக இல்லை, அப்படியே ஃப்ரீயாக இருக்கு இல்லை. இப்படி வந்து தான் பாதியில் இப்படி பொத்துக்கிட்டு இங்கிட்டு வந்துட்டேன்னா, இதுவும் தான் உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். முன்னே ஒரு வாட்டி இந்த ஏரியாவில் வந்து நான் வ்ளாக் எடுத்தேங்க. ஆனால் நான் ரிலீஸ் பண்ணலை. என்ன நினச்சேன்னு தெரில, ரிலீஸ் பண்ண மறந்துட்டேன். எடிட்டு கூட பண்ணேன்னு நினைக்கிறேன், ரிலீஸ் தான் பண்ணலை. தேடி பார்க்குறேன். அப்படியே ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா ரிலீஸ் பண்ணுறேன். அது வந்து ஒரு மத்தியானம் போல் ஹாட்ஸானில். அது நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் லெங்க்தியாக இருந்துச்சு. அதனால தான் ரிலீஸ் பண்ணலையா என்னன்னு தெரில. அப்படியே வந்துட்டோம். இங்கே பாருங்க, 14 கொடி இருக்கும். 15 மலேசியா கொடியோடு சேர்த்து. இவர் தான் வந்து இண்டிபெண்டனின் தந்தை. துன்கு, அவர் பேர் வந்து துன்கு அப்துல் ரகுமான். இவர் தாங்க அது.
இண்டிபெண்டன்ட் தந்தை அவர் தான். பாப்பாவுக்கு மர்டேக்கா. இந்தியாவுக்கு காந்தி எப்படியோ மலேசியா, சிங்கப்பூர், சபாஸ் ரவா இவர் தான். துன்கு அப்துல் ரஹ்மான். துன்கு வந்து அது வந்து இப்போ பட்டம். இப்போ நம்ம டத்தோன்னு சொல்கிறோம்ல, அதுதான் அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும். டத்தோ கேள்விப்பட்டிருப்பீங்க. டத்தோ மாதிரி இது வந்து துன்கு தான் அந்த ஹையஸ்ட். இவருக்கு தான் இருக்குது. 2-3 பேர்த்துக்கு இருக்குது. குறைச்ச ஆளுக்கு தான் இருக்கும். துண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே துன்கு வந்து ரொம்ப குறைவு. இந்த மாதிரி ரியலான ஆளு தான். இந்த மாதிரி இவருக்கு தான் இருக்குது. வேடிக்கை என்னென்னா, இவர் பேர் துன்கு அப்துல் ரஹ்மானா, மலேசியாவோட ஃபஸ்ட்டு கிங்கு அவர் பேரும் அப்துல் ரஹ்மான் தான். இந்த காசில் இருப்பார். மலேசியா காசுலலாம் பார்த்தீங்கன்னா இருக்கா? இவர் இருக்கார்ல, அவரும் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர் பேரும் வந்து அப்துல் ரஹ்மான் தான். என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாருங்க. நைட்டு வந்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அந்த சைட்டு. இன்றைக்கின்னு பார்த்து ரெனோவேஷன் போட்டாங்க. நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, அடுத்த முறை வருவோம். வணங்குதா? மைக் போட்டிருக்கேன். ஓவர் சத்தமாக தான் எனக்கு கேட்டுச்சு. மைக் செட்டிங் பண்ண தெரியாது எனக்கு. இங்கே ஒரு மணி குண்டு வச்சுருப்பாங்களே, சொன்னல, இங்கே ஒரு மணி குண்டு இருக்கும். ஆனால் இங்கே ரியலாக அந்த என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரீட் ஃபுட் கடைங்க மாதிரி காணும். அது பார்த்துருக்கலாம் எங்கேயாவது இருந்தால். டீ லைஃப் வேறு எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. இது என்னது? நத்திங். இங்கேயும் கடைங்க தான், வேறு என்ன இருக்குது போகுது. சாத்தி இருக்குது நிறையா கடைங்க. அப்புறம் ஒன்று திறந்துருக்கும்ல. திறந்துருக்கு. ஸ்மா மாலே கார்பரேஷன் ட்ரெஸ்ஸு கிடையாது. இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கு. மணி மார்ட். சரி, இதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடம் தான். ஓ, மைடின்னு இங்கே வந்துட்டுமா? இப்போ இதுக்கு பின்னாடி தான் கொத்தரையா இருக்கு பக்கத்தில். ஆனால் நைட்டில் இந்த இடம் கொஞ்சம் ஹேப்பனிங்காக இல்லை. மத்தியானம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்குங்க இந்த இடம் வந்து. ஆமாம், மத்தியான கடைங்க பிள்ளை இங்கே இருக்கிறதுலாம். இது என்னமோ மணி 12 ஆகிட்ட மாதிரி இருக்குது. மணி 8 தான். முதல்ல எவ்வளோ இருந்துச்சாங்க, எவ்வளோ ஹேப்பனிங்காக இருந்துச்சு பெத்தலிங் ஸ்ட்ரீட் சைடில். அங்கிட்டே போயிட்டு இருட்டின பிறகு பெத்தலிங் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்து சரியாக இருட்டில் பாருங்க. இப்போ வந்து மணி ஒரு 8 இருக்கும், 8க்கு மேலே ஆயிடுச்சு. சொன்ன மாரி இதில் போயிட்டு பார்ப்போம். ஆனால் இங்கே பயங்கரமாக இருக்குங்க. பயங்கரமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது.
ஐயா சிக்னல் போட்டான் தாண்டு. கூட தான் டைம் கொடுத்துருக்கோம். அம்மா லைட்டு போட்டீங்க ஏன்டா ஆள் தாண்டுற டைமில் வந்துக்கிட்டு அருவு இதோ நைட்டில் வந்துட்டேன் கைஸ். மேலேயும் இருட்டாக இருக்கு. ஓ நம்ம அந்த சந்துக்குள்ளே வந்தோமா? இங்கே கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கு. இப்போ வேறு வைப்பாக இருக்குல்ல, கூட்டம் ஏறிடுச்சு லைட்டாக. ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க, அதனால தான் இதாக இருக்கு. ஆமாம், இதில் வந்து தான் அதில் வளைஞ்சு போகணும். அங்கிட்டு போனால் மாரியம்மன் டெம்பிள் இதில் போகுங்க. சரி, இதில் நடப்போம். ஒவ்வொரு வட்டியும் வரும்போதும் அதில் தான் போகிறோம். ஆமாம், இங்கே வச்சுருக்குறவங்க கடை தானே. சரி, இங்கே கடை வச்சுருக்கவங்கன்னா அங்கே எடுத்து போவீங்க. டேட்டூ EDB souvenir shop. Personal joy. Yes. இதெல்லாம் மோஸ்ட்லி யாரும் காட்டுறது இல்லைல்ல. பண்டல் இது என்னது? பட்டர் காயா கடை பேரா? நல்லா இருக்கு. அண்ணா இங்கே ஒன்று மட்டும் நான் கவனிச்சாங்க, டேட்டு கடை நிறையா இருக்குங்க. அம்மா கடை இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க. ரெட் லைட்டும் இருக்குங்க. கொஞ்சம் லேட்டாக வந்தால் இருக்கும்ல. ஸோ கைஸ்,
அவ்வளோதாங்க நம்ம இன்னைக்கு கேரள என்னென்ன பார்த்தோம். பெட்டாலிங் ஸ்ட்ரீட் பார்த்தோம், சைனா டவுன் 2 ரூபா பார்த்தோம், அப்புறம் சுற்றி முற்றி எல்லாம் பார்த்தோம். மெயினாக முக்கியமாக இன்றைக்குள்ள ஹைலைட், இந்த சீரீஸில் ஹைலைட் வந்து அந்த ரிவர் தான். எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. இந்த லைஃப் ஆஃப் ரிவரு அது அருமையாக இருந்துச்சுல அது. ஓகே கைஸ், அடுத்த எபிசோடில் பார்ப்போம் கைஸ். அதாவது அடுத்த லொக்கேஷன், நைட் சீரீஸில் அடுத்த லொக்கேஷன் பார்ப்போம். பாய்.